இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதியை எப்படி குறைஞ்ச நாட்களில் சரி பண்ணலாம், அது வந்த பிறகு ஏற்பட்ட பாதிப்புகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதி அது குறைஞ்ச வயசுலேயே வந்துடுது. அதுக்கான காரணங்கள், அதுக்கான தீர்வுகளை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நமக்கு முழுமையாக விடை கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கிறதில்லை. இப்போ சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க முதல்ல அவங்க உடலை சுத்தமாக வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி அது கூட சிறிது மஞ்சள் தூள் கலந்து நல்லா ஜூஸ் போட்டு காலையில் தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுவகை சூரணம் சொல்லக்கூடிய துவர்ப்பு சூரணங்களை உடம்புல எடுத்துக்கணும். இரவில் பார்த்திங்கன்னா கழிவு நீக்க மண்டலத்துக்கு வேண்டி நம்ம நல்லா திரிபலா நல்லா வர கலந்த காம்பினேஷன் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிடும் போது படிப்படியாகவே நம்மளோட உடம்புல ஜீரணசக்தி பலப்படும், கல்லீரல் பலப்படும், இன்சுலின் நல்லா சுரக்கும், ஆறாத புண்கள் ஆற ஆரம்பிக்கும், கண்கள் பார்வை மங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது சரியாகும். அதே போல் இருதய படபடப்பு, கலக்கம், சோர்வு, உடல் பலகீனமாக இருக்கிறது, அதில் உடம்புல மற்றும் பல்வேறு வகையான வியாதிகள் இருந்தாலும் படிப்படியாகவே சரி செய்ய ஆரம்பிக்கும். ஒருவருக்கு சர்க்கரை வியாதி வந்துட்டுனா பின்னாலே பல வியாதிகள் வந்துடும். அதனால் இப்போ நம்ம சொன்ன வழியில் நீங்கள் முறையாக மருத்துவம் செஞ்சு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை நம்ம முழுமையாக வெற்றி அடையலாம். பயன்படுத்தி பார்த்து உங்களோட அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.